வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய புனித வனத்து அந்தோணியார் ஆலயத்தை பற்றி தான். வாங்க. மாரம்பாடியில் இருக்கக்கூடிய வனத்து அந்தோணியாரின் ஆலயத்தை நம்ம சேனலில் காணொளியாக நம்ம வெளியிட்ட உடனே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் எனக்கு அவ்வளோ தொலைவிலலாம் இருக்கிற வனத்தந்தோணியாரெலாம் உங்களுடைய காணொலியில் காட்டியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தூத்துக்குடிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வனத்தந்தோணியாருக்கென்று ஒரு ஆலயம் இருக்கின்றது. அதுவும் வனம் போன்ற பகுதியில் அந்த ஆலயம் இருக்கின்றது. அதை நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சரி, கண்டிப்பாக இந்த ஆலயத்தை பதிவு செய்து ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போனேன். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய வழியில் இடையில குறும்பூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகக்கூடிய இந்த பாதை வரும். இந்த பாதை வழியாக போனோம்னா வள்ளி விளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி தான் மேலகானம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் சுமார் 45 குடும்பங்கள் இருந்து ஒரு ஆலயத்தை பராமரிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஆலயம்தான் புனித வனத்து அந்தோணியார் ஆலயம். இந்த ஊருக்கு போகக்கூடிய பாதையை பாருங்களேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பனை மரங்கள் தான். இந்த ஊரில் ஒரு பிரதானமான ஒரு தொழிலாக இந்த பனைமரம் ஏறக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த பயணம் ஒரு வனப்பகுதிக்குள் பயணம் செய்வது போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. புனித வனத்து அந்தோணியார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவருடைய வரலாற்றை படித்து தெரிந்திருக்கின்றேன். அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்தை பற்றியும் உங்களோடு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. மக்களே, எகிப்து நாட்டில் கோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு பெரிய வசதி படைத்த செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்மளுடைய புனிதர் வனத்து அந்தோணியார். அவர் பிறந்த வருடமாக சொல்லப்படுவது கிபி 2051. தன்னுடைய 20வது வயதில் பெற்றோர்களை இழந்துட்டார். டெய்லி தவறாமல் திருப்பலியில் பங்கெடுக்கிறது, திருப்பலிக்கு டெய்லி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் திருப்பலியில் கேட்ட ஒரு விவிலிய வசனம் அவரை மாற்றி இருக்கின்றது. இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக உள்ளது, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, வானகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும், பின்பு என்னை நீ பின் செல்க. லூக்கா 18:22 சொன்ன அந்த வசனம் அவரை மாற்றி இருக்கின்றது. உடனே வீட்டுக்கு போயிருக்கார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அவருக்கு இருந்த ஒரு தங்கையையும் காப்பகத்தில் தங்க வச்சுட்டு இயேசுவை தேடி தனிமையில் கடுந்தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். கிபி 272 கிபி 285 வரை புனிதருடைய தவம் நீடித்திருக்கின்றது. அந்த சமயத்தில் அவர் வனத்து சின்னப்பரை பற்றி கேள்விப்பட்டு அவரை போலவே நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். புனிதருடைய பக்தி முயற்சியை முறியடிக்க சாத்தான் பல வகைகளில் சோதிச்சிருக்கான். முடிவு தோல்விதான். கரடு முரடான கட்டாந்தரையில் படுத்து தூங்கி உப்பும் ரொட்டி துண்டும் உண்டு உடலை வருத்தி வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்தோணியார் பல தடவை சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். பலமுறை சாத்தான் அவரை சோதித்ததாக சொல்கிறாங்க. ஒரு தடவை சாத்தான் பெண் வேடமிட்டு அவரை சோதிக்க சிலுவை அடையாளத்தால் அதை அவர் முறியடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு தடவை தங்கம் வெள்ளி கட்டிகளெல்லாம் அவர் வரக்கூடிய பாதையில் போட்டு பொருளாசையால் அவரை சோதிக்க புனித வனத்து அந்தோணியார் அதை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் இயேசுவின் பெயரால் சாத்தானை விரட்டி அடிச்சிருக்கின்றார். சிலுவை அடையாளத்தினாலும் இயேசுவின் பெயராலும் பேய்களை எல்லாம் சிதறடித்து ஓட விட்டிருக்கிறார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் பேய் பிடித்ததாக சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அவர்களுடைய உடம்பில் இருந்த அந்த தீய சக்தியை ஓட ஓட விரட்டி நிறைய அற்புதங்களெல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மனசு பாரமாக இருக்கிறவங்க, மனச்சிதைவு ஏற்பட்டவங்க, மனசில் கோளாறு உள்ளவங்க, இந்த மாதிரியான நபர்கள் அநேகம் பேர் இங்கே குணமடைஞ்சிட்டு போனதாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் மனக்குழப்பத்தால் இருப்பாங்க, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க.
இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லி அதையே பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் மாற்றி அமைத்திருக்கின்றார் புனித வனத்து அந்தோணியார். இந்த ஆலயம் அவ்வளோ பிரபலமாங்க. நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் அதிக அளவில் கூட்டங்கள் வருகின்றார்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அசனம் போடுறாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே சமைக்கிறது ஒரு பட்சம் இருந்தாலுமே வீட்டிலேருந்தே சமைச்சு அதை பார்சல் பண்ணி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அது ஒரு நேர்ச்சியாகவே பண்ணுறாங்க. நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கான வேண்டுதல்கள் நிறையா இருக்கும். வீட்டில் கணவருக்காக, மனைவிக்காக, தம்பி தங்கைகளுக்காகன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள், கோரிக்கைகளை வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி வைத்திருப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு தங்களுடைய குறைகளை எல்லாம் புனித வனத்து அந்தோணியரிடம் முறையிட்டு அதன் பிறகு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்புகின்றார்கள் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள், இந்த ஊரில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கின்றது நண்பர்களே. என் பேர் ஜோசப். நீங்கள் எந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். இங்கே தான் இருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இங்கே? நான் எங்கள் அப்பா தான் முதல்ல கணக்காப்பில். அப்படி இப்போ என் தம்பி. சரி. கிட்டத்தட்ட வேணாம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலங்கள்லேயும் இங்கே தான் இருக்கு. சரி. இந்த கோவில் கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும்? பழைய கோயில்? பழைய கோயிலுக்கு கிட்ட அது 100 வருஷம் இருக்குங்க. 100 வருஷம் தான். முதல்ல எப்படி இருந்துச்சு? ஓலையாக தான் அது முதல்ல ஓலை குடிசையாக இருந்திருக்கு. அப்புறம் எனக்கு தெரிய ஓடு போட்டிருந்தாங்க. அப்புறம் அதை உடைச்சிட்டு அப்புறம் தான் எழுதியிருக்கல. எப்படி எங்கே என்ன பிரதானமான தொழில்னா என்ன தொழிலுங்க? இங்கே இப்போ எல்லாம் பெயிண்டிங். முன்னால் சொலவு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா கட்டிக்கிட்டு இருக்காங்கள ஒரு ஆள். ஆமாம் ஆமாம், அதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டாங்க. அது எங்களுக்கு சரியான முறையில் பொருள் கிடைக்கல. முதல்ல தொழில்னா கூட மயிறு. ஆமாம் ஆமாம், சொலவு முடையுது. சொலவு முடையிறது. ஓ சரி. இப்போ வேற இது முன்னாடி மாதிரி இல்லையா? இப்போ அது சரியான பொருட்கள் கிடைக்கலனால இப்போ எல்லாம் பெயிண்டிங். அது 1000 ரூபாய்க்கு மேலே, 1000 ரூபா கிடைக்கல. அது பேர் நமக்குன்னு இருக்கக்கூடிய சில தொழில்களை நம்ம விட்டுட்டு பொருளாதார ரீதியாக மற்ற வேலைகளை தேடி போகும்போது அது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் பெயிண்டராக இருக்கிறாங்களாம் வெளியூர்களில். அதையும் நம்மிடம் அவங்க சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். இந்த கிணற்றை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? அந்தோணி ஸ்டீபன். சொல்லுங்கள், என்ன மாதிரியான புதுமைகள் நடந்திருக்கு? புதுமைகள் நிறைய பேய்கள் குணமாயிருக்கு. இங்கே கூட்டு வருவாங்களா? ஆமாம். என்ன பண்ணுவாங்க? கூட்டு இலைய விலங்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் புத்தி சரியில்லாம இருக்காங்க. பேயெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பயங்கர ஆட்டம் ஆடும். என்ன பண்ணுவாங்க ஆட்டம் ஆடினா? ஜெபம் நடக்கும்போது கண்ணில் எண்ணெய் ஊற்றுவாங்க. யார்? அவங்களுக்கா? ஆமாம். ஆனால் அது பேய் பிடிச்சிருக்குன்னா பேய் ஆடிடும். தானாக ஆடி சொல்லிடும், நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்,
அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் பார்த்துருக்கோம். ம். ஆனால் புத்திசிறி விளாங்க புதுசு சரியாகி சும்மாயி போயிருக்காங்க. ம். ம். இந்த பக்கத்தில் ஊரில் வாணிவளன்னு ஒரு ஊர், ம். அங்கே ராமையா அவங்க பையனுக்கு புத்திசிறி இல்லாமல் நம்ம கோயிலில் வச்சுருந்தாங்க. ம். வச்சு அவங்களுக்கு சோமாச்சு. ம். அது வந்து பாதி முக்கால்வாசி சோமாயிட்டு அந்தளவு ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க. ம். கூப்பிட்டு போனோடனே அங்கே பரீட்சை எழுத முடியாமல் கூட்டிட்டு ம். அப்போ அந்த ஆள் திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து ரொம்ப வருத்தத்தோட படுத்துருந்துருக்காங்க. ம். அந்தோனியார் சொப்பனத்தில் போய், ம். நீ பயப்படாத, ம். உன் பையன் இந்த இடத்துல பரீட்சை எழுதுவான், இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சரியாயிட்டு சோமாயிட்டு. ம். சோமாயி பரீட்சை எழுதி தூத்துக்குடி 6 பாரில் ஒரு ஆஃபீஸராக வேலை கிடைச்சிது. ம். முன்னாடி சுற்று வட்டாரத்தில் முதல்ல ரேடியோ ஸ்பீக்கர் கிடையாது. ம். எங்கள் கோயிலில் தான் முதல்ல ஸ்பீக்கர் வாங்கி வச்சாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டொனேஷனாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், மாதம் சம்பளத்தில் எடுத்து வச்சாங்க. ஓ, அப்படி நிறையா புதுமைகள் நடந்திருக்கு. ஆர்டினரி நந்தினி ஸ்டோர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு குழந்தை கிடையாது. அப்போ எங்கெல்லாம போயிருக்காங்க, கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொம்பளையாளு, ஏமா அந்த கோயில் அவங்க வீட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இந்த கோயிலுக்கு போங்க, காணத்து அந்தோனியார் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கலன்னா ஒத்தக்கிற செவியை எடுத்து கீழே வைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த வீட்டுக்காருக்கு தெரியாம இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. 3ஆவது வாரம் குழந்தை தனிச்சுது. 4ஆவது வாரம் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கூப்பிட்டு வந்து குழந்தை கிடைச்சிது. 2வது இந்த கோயிலுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. அவங்க கல்லாவுக்கு மேலே அந்தோனியார் போட்டாவும் இருக்கும். இந்த அந்தோனியார் கிடையாது, பது அந்தோனியார். ஆனால் இந்த கோயில தான் சோமாச்சு கிடைச்சிது குழந்தை. பக்கத்தில் இன்னொரு வாணியன் விளைன்னு ஒரு ஊர், அங்கேயும் அதே வாணிவலை தான். அங்கே ஒரு அக்காவுக்கு புத்தி சரியில்லாமல் இருந்துச்சு. புத்தி சரியில்லாமல் இருந்துச்சு. நம்ம கோயில தான் வச்சாங்க. சில நேரம் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டுரும். எங்கள் அம்மா தான் கொடுத்து அந்த அக்காவுக்கு சோமாச்சு. சோமாயி இன்னும் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட ஆட்கள் தான். அப்படி நிறைய நடந்திருக்கு. புதுமை கிணறு இதில் நோயாளிகள் வந்து 13 வாளி தண்ணி குடிச்சிட்டு, தண்ணியை கோரி குடிச்சிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க, சோமாயிரும். எத்தனையோ பேய்கள் இந்த கிணத்துல விழுந்துருக்கு. விழுந்து உடனே காப்பாற்றிருக்காங்க. அதுலேயே பேய் போயிடும். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபிட் அடி விழாது. பேய் ஆடிக்கிட்டு இருக்கும்போது முட்டுவாங்க, செவத்துலலாம் முட்டுவாங்க. ஆனால் ஒரு காயங்கிற ஏற்பாடாது. எப்போ திருவிழா வந்து ஐப்பசி புரட்டாசி கடைசியில் கொடியேறி ஐப்பசி ஃபர்ஸ்ட்ல திருவிழா வரும். ஆமாம், திருவிழா நல்லா கிராண்டாக இருக்கும். சின்ன ஊர் தான், ஆனால் இங்கே மொத்தமே 42 வரி தான் இருக்குது. சரி சரி. ஆனால் இந்த ஆலயத்துக்கு வெளியூர் மக்கள் சேர எந்த ஊர்லேருந்துலாம் வர்றாங்க இந்த ஆலயத்துக்கு? அம்லி நகர், ஆலந்தலை, மணப்பாட்டிலையும் வராங்க. தூத்துக்குடி, புன்னக்காயில், சேதுவாய்க்கால், அடைக்கலாபுரம், தோப்பூர், யாரும் வராங்களா? வேற பக்கத்து நார்கோயிலேருந்து ஒரு நிறைய வந்திருந்தாங்க. இடையில வந்திருந்தாங்க. ஒரு அவங்களாம் எந்த நேரத்தில் வர்றாங்க, எந்த காலத்தில் வராங்க? அந்த தவஸ் காலம் மாதிரி அந்த டைம்லையா? ஏதாவது திருவிழா டயத்துக்கு அது தெரிஞ்சு வருவாங்க. அந்த மாதிரி நோட்டீஸு. நான் அப்பப்போ எப்பமா ஒரு ட்ரிப்பு வந்துட்டு வந்து கும்பிட்டும் போவாங்க. இது வந்து எந்த பங்கு? துணை பங்கு. ஆறுமணேரி. ஆமாம், ஆறுமணேரி. என்ன சர்ச் இது? அங்கே வந்து சவேரியார் ஆலயம். சவேரியார் ஆலயத்தோட துணை பங்கா இருக்குது. ஆமாம். சரி, இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு வெளியூர்காரங்களுக்கு வழி சொல்றதா எப்படி வந்து வரணும்னு சொல்றீங்க? திருச்செந்தூர் வரணும். திருச்செந்தூர் வந்தாங்கன்னா 61C ஒன்று ஓடுது பஸ். இந்த 10 பாலத்தில் இறங்கலாம். கிருஷ்ணா பஸ் வள்ளி விலை என்ன போட்டிருக்கோம், 10 பாலத்தில் இறங்கலாம். தூத்துக்குடியிலேருந்து வரணும்னா ரத்னா பஸ்ஸு வேற 134 ஒன்று. வேற உடங்குடியிலேருந்து வரணும்னா ரத்னா பஸ்ஸு 134 ஒன்று. இந்த ஊர், இந்த ஏரியாவோட பேர் என்னது? அந்தோனியார்புரம், மேலக்கானம், 10 கண் பாலம். மேலக்கானம் அந்தோனியார்புரம். அது பஸ் இருக்கு டேரக்ட். இங்கே வர்ற வரைக்கும் இங்கே வரைக்கும் பஸ் இருக்கா? அங்கே 10 கண் பாலத்தை இறங்கி வரணும். ஆமாம், அங்கே யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இந்த இடத்து இந்த கோயிலுக்கு போகணுன்னா சொல்லிடுவாங்க. திருச்செந்தூர் வழியாக வர்றவங்க திருச்செந்தூருக்கு வந்துட்டு அங்கேருந்து பேருந்துகள்லாம் இருக்குது. வள்ளி விலை அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அங்கே கொஞ்சம் பிரபலமாக இருக்குது. அந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து ரொம்ப பக்கம்தான். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆட்டோ கூட பிடிச்சி கூட நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை, மனக்குறைகளோடு இருப்பவர்களை எல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வரலாம். முக்கியமாக அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம்
அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்கின்றது நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக வாங்க இந்த ஆலயத்திற்கு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வந்து அசனம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஆலயத்தை பற்றி நான் கூறிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. இந்த காணொலியை தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் மனக்குழப்பங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த காணொளி மூலமாக, இந்த ஆலயம் மூலமாக ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கு அனைவரும் ஷேர் செய்யுங்கள். நண்பர்களே, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.